கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். இன்னைக்கு காலையில நீங்க தூங்கி எந்திரிக்கிறீங்க. ம் கடந்த 2 வருஷமா நீங்க உயிருக்குயிரா வெறித்தனமா காதலிச்ச உங்க துணையோட முகம் உங்க பக்கத்துல இருக்கு. நீங்க அவங்கள பாக்குறீங்க. ஆனா உங்க மனசுக்குள்ள எந்த பட்டாம்பூச்சியும் பறக்கல. அந்த ஆரம்பகட்ட ஸ்பார்க் இருக்காது. ஆமா, அந்த ஸ்பார்க், நெஞ்சுக்குள்ள ஏற்படுற அந்த படபடப்பு, மேஜிக் எதுவுமே இப்போ இல்ல. ஒரு முழுமையான வெற்றிடம். இந்த உணர்வு உங்களுக்கு எப்போதாவது வந்திருக்கா? நிறைய பேருக்கு வந்திருக்கும். கண்டிப்பா. அப்போ நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க? அவ்வளவுதான், எங்களுக்குள்ள காதல் செத்து போச்சு, முடிஞ்சிடுச்சுன்னு தானே? ஆனா அது உண்மை இல்ல. அதுதான் இன்னைக்கு நாம பேச போறோம். நீங்க காதல் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறது உண்மையில உங்க மூளை ரொம்ப வெற்றிகரமா தன்னோட 18 மாத கெமிக்கல் மிஷனை, அதாவது வேதியியல் மிஷனை முடிச்சிடுச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி. இத சொன்னா நம்புவீங்களா? த்தோட சம்பந்தப்பட்ட ஒரு மாயாஜால உணர்வாதானே பார்த்து பழகியிருக்கோம். கரெக்ட். ஆனா நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, அந்த ஸ்பார்க் குறையிறது அது உறவுகள்ல ஏற்படுற விரிசல் கிடையாது. அது மனித மூளையோட மிக மிக துல்லியமான ஒரு தவிர்க்க முடியாத பரிணாம வளர்ச்சி உத்தி. இது ரொம்பவே சுவாரஸ்யமான, அதே சமயம் எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கிற ஒரு தலைப்பு. இந்த ஆழ்ந்த அலசல்ல நாம இதத்தான் மிக ஆழமா பேச போறோம். கண்டிப்பா. இதுக்காக அறிவியலையும் உளவியலையும் புரட்டி போட்ட 2 முக்கியமான புத்தகங்களை நாம இன்னைக்கு சோர்ஸா எடுத்திருக்கோம். முதல் புத்தகம் பிரபலமான மானுடவியலாளர் ஹெலன் ஃபிஷர் எழுதின வை வி லவ் அப்படிங்கிற புக். ஆமா, இவங்க மூளை ஸ்கேன்களை வச்சு காதல ஆழமா ஆராய்ஞ்சவங்க. கரெக்ட். 2வது சோர்ஸ் என்னன்னா, மனநல மருத்துவர் டேனியல் லைபர்மேன் எழுதின த மாலிக்யூல் ஆஃப் மோர் அப்படிங்கிற புத்தகம். இந்த 2 புத்தகங்களுமே நம்ம இதுவரைக்கும் காதலை பத்தி பேசிட்டு இருந்த கவிதைகள், இலக்கியங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு உண்மையில மூளைக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத சயின்டிஃபிக்கா தோலுரிச்சு காட்டுது. எந்த சமரசமும் இல்லாம, இல்லையா? ஆமா ஆமா. முக்கியமா காதல் குறையுதுன்னு நாம நினைக்கும் போது உண்மையில அங்க காதல் உருமாறுது அப்படிங்கறத ரொம்ப ஆழமா விளக்குது. கொஞ்சம் இருங்க, இத கேட்கவே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதாவது பல நூற்றாண்டுகளா நம்ம கொண்டாடுற லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட் மாதிரி காவிய காதல்கள் எல்லாமே வெறும் மூளை பண்ற ஒரு கெமிக்கல் ட்ரிக் தானா? ம். இது காதலோட புனிதத்தையே கேள்விக்குறியாக்கி அதுல இருக்கிற அந்த மேஜிக்கே காலி பண்ற மாதிரி இருக்கே. அப்படி சொல்ல முடியாது. இது காதலோட மேஜிக்க குறைச்சு மதிப்பிடுறது கிடையாது. மாறா மனித மூளை எவ்வளவு புத்திசாலித்தனமா ஒரு உறவை கையாளுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான். ஓ சரி. இதை நிரூபிக்க ஹெலன் ஃபிஷர் ஒரு அற்புதமான, அதே சமயம் கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமான ஒரு பரிசோதனையை செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? நாங்க வெறித்தனமான காதல்ல இருக்கோம், எங்க துணையை தவிர எங்களுக்கு உலகத்துல வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்ன பல தம்பதிகளை கூட்டிட்டு அவங்கள ஒரு எஃப்எம்ஆர்ஐ மிஷினுக்குள்ள, அதாவது மூளை ஸ்கேன் பண்ற மிஷினுக்குள்ள படுக்க வச்சாங்க. வாவ்! காதல மூளை ஸ்கேன் செஞ்சு பார்த்தா முதல் மனிதர் அவங்க தானா? ஆமா. சரி, ஸ்கேன்ல என்ன கண்டுபிடிச்சாங்க? அந்த மிஷினுக்குள்ள அவங்க படுத்திருக்கும் போது அவங்க காதலன் அல்லது காதலியோட போட்டோவை அவங்க கிட்ட காட்டினாங்க. அந்த போட்டோவை பார்த்த உடனே உங்க மூளையோட ஒரு குறிப்பிட்ட பகுதி அப்படியே பல்ப் போட்ட மாதிரி பிரகாசமா எரிய ஆரம்பிச்சுது. அட, மூளைக்குள்ள பல்ப்டா அப்படிங்கிற மாதிரி ஒளிருதா? ஆமா, அந்த பகுதிக்கு VTA, அதாவது வென்ட்ரல் டெக்மெண்டல் ஏரியான்னு பேரு. இது மூளையோட மிக ஆழமான ஆதிகாலத்து பகுதி. ஓகே. இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? கொகைன் மாதிரி உச்சக்கட்ட போதைப் பொருளை பயன்படுத்தும் போது மூளையோட எந்த பகுதி ஒளிருமோ அதே பகுதி தான் காதலியோட முகத்தை பார்க்கும் போதும் ஒளிர்ந்தது. கொக்கைனா என்ன சொல்றீங்க? அப்போ நாம காதலிக்கிற ஆரம்ப நாட்கள்ல டெய்லி தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு ராத்திரி பூரா 4 மணி நேரம் 5 மணி நேரம் போன்ல பேசுறோமே, அது ஒரு போதைக்கு அடிமையானவனோட மனநிலையா? 100% உண்மை. இந்த வெறித்தனமான ஈர்ப்புக்கு முழு முதற்காரணம் மூளையில வெள்ளம் மாதிரி சுரக்கிற டோபமைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் தான். டோபமைன் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். டேனியல் லைஃபர்மேன் தன்னோட புத்தகத்துல இதை ரொம்ப தெளிவா விளக்குறாரு. டோபமைன் அப்படிங்கிறது நாம நினைக்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்துக்கான ஹார்மோன் கிடையாது. அப்போ அது என்ன? அது ஒரு எதிர்பார்ப்பிற்கான ஹார்மோன், மாலிக்யூல் ஆஃப் ஆன்டிசிபேஷன்னு சொல்லுவாங்க. அதாவது எனக்கு அது வேணும், அவனை நான் பார்க்கணும், அவகிட்ட பேசணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை பெற தூண்டுற ஒரு தனியாத வேட்கை, ஒரு கிரேவிங். அது என்னமோ உண்மைதான். காதலோட அந்த ஆரம்ப நாட்கள் ஒரு த்ரில்லர் படம் பாக்குற மாதிரி தானே இருக்கு. ஆமா ஆமா. அவர் எனக்கு ஃபோன் பண்ணுவாரா, என் மெசேஜ்க்கு ரிப்ளை எப்போ வரும் அப்படின்னு ஒரு விதமான பதற்றமும், ஏதோ ஒரு பெரிய பரிசு வெல்ல போற மாதிரி ஒரு படபடப்பும் இருக்கும். கரெக்ட். சரி, இந்த டோபமைன் வெள்ளம் மூளையில வரும்போது நம்ம மூளையோட மத்த பகுதிகள்லாம் என்ன பண்ணுது? நாம ஏன் அந்த நேரத்துல நம்ம துணையோட எந்த குறையும் கவனிக்கிறதே இல்ல? அதுதான் முக்கியமான பாயிண்ட்.
காதல் குருடானதுன்னு சொல்றாங்களே, அதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்கா? நிச்சயமா இருக்கு. இதுதான் டோபமைன் பண்ற மிகப்பெரிய தந்திரம். மூளையில ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்னு ஒரு பகுதி இருக்கு. இதுதான் நம்மளோட லாஜிக்கலா சிந்திக்கிற மையம். சரி. ஒருத்தர் நமக்கு சரியானவரா, அவர்கிட்ட கெட்ட பழக்கங்கள் இருக்கா, அவர் நமக்கு துரோகம் பண்ணுவாரா, இப்படின்னுலாம் அலசி ஆராய்ஞ்சு நம்ம எச்சரிக்கிற சிஸ்டம் இதுதான். ஓஹோ, ஒரு அலாரம் மாதிரி. ஆமா. ஆனா காதலோட ஆரம்ப கட்டத்துல இந்த டோபமைன் மூளையை ஆக்கிரமிக்கும்போது அது நேரா போய் இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸோட ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுது. மை காட்! அப்போ நம்மளோட லாஜிக் ஸ்விட்ச் ஆஃப் ஆகுறதால தான் ஊரே அந்த நபர் சரியில்லைன்னு சொன்னாலும், இல்ல அவர் ரொம்ப நல்லவரு, நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நம்ம வாதாடுறோமா? சரியா புடிச்சிங்க. மூளைக்கு அந்த துணை தேவைப்படுது. அத பெறறதுக்காக அது உங்களோட சொந்த மூளையையே முட்டாளாக்குது. வாவ்! அந்த துணையோட குறைகள் உங்க கண்ணுக்கு தெரியாதபடி டோபமைன் உங்களை குருடாக்கிடுது. இப்போ எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஆழமா புரியுது. இந்த சமூகத்துல சில பேரை பார்த்திருக்கேன். அதாவது ஒருத்தர 1 அல்லது 2 வருஷம் வெறித்தனமா காதலிப்பாங்க. ம். அதுக்கப்புறம் திடீர்னு எங்களுக்குள்ள செட் ஆகல, அந்த ஃபீல் போயிடுச்சு அப்படின்னு பிரிஞ்சிடுவாங்க. பிரிஞ்சிட்டு மறுபடியும் வேறொருத்தர புதுசா காதலிக்க ஆரம்பிப்பாங்க. சீரியல் டேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஆமா, இப்படியே சீரியலா காதலிக்கிறவங்கள நான் பார்த்திருக்கேன். அப்படியானால் அவங்க காதலிக்கிறது மனிதர்களை இல்ல, அந்த டோபமைன் கொடுக்கிற போதைய தானா? இது ஒரு பிரமாதமான அவதானிப்பு. நீங்க சொல்றது முற்றிலும் உண்மை. அவங்க காதலோட அந்த ஆரம்பகட்ட டோபமைன் உச்சத்துக்கு அடிமையாகிடுறாங்க. ஓ! ஆனா இதுல இயற்கையோட மிகப்பெரிய நகைச்சுவை என்னன்னு தெரியுமா? எந்த ஒரு மனித மூளையாலையும் இந்த டோபமைன் போதைய தொடர்ந்து பல வருஷங்களுக்கு தாக்குப்பிடிக்கவே முடியாது. அப்படியா? ஆமா. ஹெலன் ஃபிஷரோட ஆராய்ச்சிகள் இதை அடிச்சு சொல்லுது. ஒரு மனிதனுக்குள்ள இந்த பேஷனேட் லவ், அதாவது இந்த டோபமைன் வேகம் அதிகபட்சம் 12 முதல் 18 மாசங்கள் வரை மட்டுமே நீடிக்கும். 18 மாசம்தானா? ரொம்ப அரிதா சிலருக்கு 2 வருஷம் நீடிக்கலாம். அதுக்கு மேல ஒரு நாள் கூட நீடிக்காது. கொஞ்சம் பொறுங்க. 18 மாசங்கள் தானா? காலம் பூரா நீடிக்கும்னு நம்ம நம்பி தொடங்குற அந்த அதீத ஈர்ப்பு வெறுமனே 1.5 வருஷத்துல காணாம போணுமா? ஆமாம். ஏன்? மூளை ஏன் இந்த போதைய தொடர்ந்து தாக்குப்பிடிக்க மறுக்குது? அப்படியே தொடர்ந்து அந்த டோபமைன் சுரந்தா என்ன தப்பு? இத நீங்க பரிணாம உயிரியல், அதாவது எவல்யூஷனரி பயாலஜி அடிப்படையில பார்க்கணும். சரி. டோபமைன் உச்சத்துல இருக்கும்போது உங்களால வேற எந்த வேலையிலயும் முழுமையா கவனம் செலுத்த முடியாது. உங்களோட மூளை எப்போதுமே ஒரு விழிப்பு நிலையிலையும் அதீத எதிர்பார்ப்புலையும் இருக்கும். எப்ப ஃபோன் வரும், எப்ப மெசேஜ் வரும்னு காத்துக்கிட்டே இருக்கிறது. கரெக்ட். தொடர்ந்து இதே நிலையில ஒரு மனிதன் இருந்தா என்ன ஆகும்? அவனால நிம்மதியா தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, வேலைக்கு போக முடியாது. உண்மைதான். ஆதிகால மனிதன் காதலியே பார்த்துக்கிட்டு ஒரு மரத்தடியில உட்கார்ந்திருந்தா உணவு தேடி இருக்க மாட்டான், குளிர்க்கு தங்குமிடம் கட்டி இருக்க மாட்டான், ஒட்டுமொத்த மனித இனமுமே அழிஞ்சு போயிருக்கும். ஓஹோ, அப்போ நம்ம உயிர் வாழ வைக்கிறதுக்காகவே இயற்கை நம்மளோட காதலோட வேகத்துல ஒரு பிரேக் போடுதுன்னு சொல்றீங்க? கண்டிப்பா. இந்த டோபமைன் நிலைக்கு மூளைக்கு ஏகப்பட்ட எனர்ஜி தேவைப்படும். தொடர்ந்து அதை செலவழிச்சா உடல் வதங்கிடும். ஓகே. அதனாலதான் மூளையே ஒரு கட்டத்துல சரி போதும், மிஷன் முடிஞ்சது, இவங்கள சேர்த்து வச்சாச்சு அப்படின்னு அந்த டோபமைன் சுரப்பை குறைச்சிட்டு தன்னோட கெமிக்கல் ஸ்ட்ராட்டஜியா அதிரடியா மாத்துது. இது கேக்குறதுக்கு எனக்கு எப்படி தோணுது தெரியுமா? நம்ம ஸ்மார்ட் போன்ல மிக அதிக கிராபிக்ஸ் இருக்கிற ஒரு 3D வீடியோ கேம் விளையாடுற மாதிரி இருக்கு. சூப்பர் உதாரணம், சொல்லுங்க. அந்த கேமை நீங்க ஓபன் பண்ணோன்னே ஸ்கிரீன் வெளிச்சம் அதிகமாகும், ப்ராசஸர் ரொம்ப வேகமா வேலை செய்யும், போன் சூடாகும். ஆமா. ஆனா வெறும் 2 மணி நேரத்துல மொத்த பேட்டரியும் தீர்ந்து போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடும். இதுதான் டோபமைன் இல்லையா? அட்டகாசமான ஓமை. ஆமா. மூளை அந்த மாதிரி ஓவர் ஹீட் ஆவறத தடுக்கத்தான் அடுத்த கட்டத்துக்கு போகுது. அப்படியானால் எனக்கு ஒரு சந்தேகம். என் மூளையோட பேட்டரி தீர்ந்துடுச்சு, டோபமைன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ இயற்கை என்ன அப்படியே நடுத்தெருவுல விட்டுடுதா? இல்ல அப்படி விடாது. ஏன்னா 18 மாசங்களுக்கு அப்புறம் நான் காதலிச்ச நபர் எனக்கு வெறும் அந்நியராதானே தெரியணும். ஏன் அப்படி நடக்கிறது இல்ல? இயற்கை எப்படி புத்திசாலித்தனமா என்ன பாதுகாக்குது? இங்கதான் நாம காதலோட அடுத்த கட்டமான கம்பானியனேட் லவ், அதாவது ஒரு அமைதியான தோழமை கட்டத்துக்கு வர்றோம். ஓகே, கம்பானியன்ஷிப். டோபமைனோட வேகம் குறையிற அதே வினாடியில மூளை 2 புதிய கெமிக்கல்ஸ களத்துல இறக்குது. ஒன்னு ஆக்சிடோசின், மற்றொன்று என்டார்பின். ஓ, புதிய கெமிக்கல்ஸ். உங்க வார்த்தைகள்ல சொல்லணும்னா போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆவதற்கு பதிலா அது அப்படியே பேட்டரி சேவர் மோடுக்கு மாறுது. ஆஹா, பேட்டரி சேவர் மோடு. இந்த மோட்ல எந்த ஆரவாரமும் இருக்காது. ஆனா பல நாட்களுக்கு, ஏன் பல வருஷங்களுக்கும் போன் சார்ஜ் நிக்கிற மாதிரி அது பாத்துக்கும்.
இந்த ஆக்சிடோசின் இது இப்போதானே பாண்டிங் ஹார்மோன், அதாவது பிணைப்பு ஹார்மோன் அழைப்பாங்க. இது எப்படி வேலை செய்யுது? ஆமா, ஆக்சிடோசன் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ஆழமான பிணைப்பையும் விவரிக்க முடியாத ஒரு நம்பிக்கையையும் உருவாக்குற ஹார்மோன். சரி. ஒரு தாய் தன் குழந்தையை அரவணைக்கும் போது மூளையில சுரக்கிறதும் இதே ஆக்சிடோசின் தான். இந்த ஹார்மோன் என்ன பண்ணும்னா உடல்ல இருக்கிற கார்டிசோல் அப்படிங்கிற மன அழுத்த ஹார்மோனை ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை குறைஞ்சிடும். ஓ, ஸ்ட்ரெஸ் குறையும். அதே போல எண்டோர்ஃபின் அப்படிங்கிறது ஒரு ஆழமான அமைதியையும் பாதுகாப்பு உணர்வையும் தரும். இது ஒரு வலி நிவாரணி மாதிரி செயற்படும். அப்போ நீங்க இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நேயரா இருந்தா உங்க உறவுல ஆரம்பத்துல இருந்த அந்த படபடப்பு இப்போ இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா கவலைப்படக்கூடாது. ஐயோ, நாம இப்பெல்லாம் ஒரு நாளைக்கு 50 மெசேஜ் அனுப்பிக்கிறதே இல்லையே அப்படின்னு பதற வேண்டாம். அது ஒரு ஆரோக்கியமான உறவுக்கான அறிகுறி அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. சரியா? முற்றிலும் சரி. ஆரம்பத்துல இருந்த அந்த படபடப்பான ஏக்கம் குறைஞ்சி உலகத்துல என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த நபர் என் கூடவே இருப்பார் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத நிம்மதியும் பிரிக்க முடியாத தோழமையையும் இந்த 2 கெமிக்கல்ஸ் தான் உருவாக்குது. ரொம்ப அழகா சொன்னீங்க. இதுதான் உண்மையான நீண்டகால காதலுக்கான அடித்தளம். ஆனா நிபுணரே, இங்கதான் ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். என்ன முரண்பாடு? எல்லாமே சயின்ஸ் படி இவ்ளோ கச்சிதமா நடக்குதுன்னா ஏன் பெரும்பாலான பிரேக்கப்ஸும் விவாகரத்துக்குள்ளும் இந்த 1 முதல் 2 வருஷத்துக்குள்ள அதிகமா நடக்குது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த ரோலர் கோஸ்டர் த்ரில்லில் இருந்து பேட்டரி சேவர் மோடுக்கு மாறுற அந்த புள்ளில என்னதான் பிரச்சனை வருது? இங்கதான் நம்ம சோர்ஸ் புக் சுட்டி காட்டுற ஒரு மிகப்பெரிய தவறான புரிதல், தி கிரேட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது. தவறான புரிதலா? ஆமா, டோபமைனோட தாக்கம் குறையும் போது இயல்பா நம் உடம்புலயும் மனசுலயும் ஒரு பெரிய வெற்றிடம் ஏற்படும். இத ஒரு விதமான வித்ட்ராயல் சிம்டம்னு கூட சொல்லலாம். ஓ, போதைப் பொருள் நிறுத்தினா வர்ற மாதிரி? கரெக்ட். முன்பு போல ஒருத்தர் மணிக்கணக்கில் பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. வேலையில கவனம் திரும்பும். இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவாங்க. ஆமா, அந்த தருணத்துல தான் பல தம்பதிகள், ஐயோ அவர் மாறிட்டாரு, அவளுக்கு இப்போ என் மேல காதல் இல்ல, அந்த ஸ்பார்க் போயிடுச்சு அப்படின்னு பயப்பட தொடங்குறாங்க. ஆமா, நம்ம சினிமாக்களும் பாடல்களும் எப்போதுமே அந்த டோபமைன் கட்டத்தை தானே காதலா நமக்கு காட்டி பழகிடுச்சு. அதேதான். அந்த பதற்றம் இல்லாட்டி அது காதலே இல்லைன்னு நாம சமூக ரீதியா மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கோம் இல்லையா? அதுதான் பெரிய துரதிர்ஷ்டம். மூளை தங்களை ஒரு பாதுகாப்பான அமைதியான நிலைக்கு கொண்டு போறத அந்த ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு அழகான அரவணைப்புக்குள்ள தள்ளி விடுறத அவங்க அறியாம தங்களுக்குள்ள ஏதோ மிகப்பெரிய பிரச்சனைன்னு முடிவு கட்டிடுறாங்க. சண்டை போடுவாங்க. ஆமா, தேவையில்லாம சண்டை போடுறாங்க. இந்த அறிவியல் உண்மை புரியாததால பல தம்பதிகள் அந்த முதிர்ச்சியான காதலுக்குள்ள அடியெடுத்து வைக்கிறப்போவே உறவு முறிச்சுக்கிறாங்க. இத விளக்குறதுக்கு டேனியல் லைஃபமன் புத்தகத்துல வர ஒரு அற்புதமான உவமை எனக்கு ஞாபகம் வருது. சொல்லுங்க. இது நம்ம நேயர்களுக்கு இந்த பிரச்சனையோட ஆழத்தை ரொம்ப தெளிவா புரிய வைக்கும். அதாவது டோபமைன் அப்படிங்கிறது ஒரு தீக்குச்சி மாதிரி, ஆக்சிடோசின் அப்படிங்கிறது ஒரு அடுப்புக்கரி அல்லது தணல் மாதிரி. இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அந்த வேதியியல் மாற்றத்தை இதைவிட அழகா விளக்கவே முடியாது. இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? நிச்சயமா. காதலோட தொடக்கம் அப்படிங்கிறது ஒரு கும்மிருட்டான அறையில திடீர்னு ஒரு தீக்குச்சியை கீறுற மாதிரி. சரி. தீக்குச்சி சட்டென்று பிரகாசமா எரியும். அதோட வெளிச்சம் அந்த இருட்டறையே ஒளிரச் செய்யும். அத பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அதுல இருந்து அதிக வெப்பமும் வெளிப்படும். இதுதான் டோபமைன் கொடுக்கிற அந்த ஆரம்ப கட்ட ஸ்பார்க். எல்லாமே பிரம்மாண்டமா தெரியும். ஆனா அதோட இயற்பியல் தன்மை என்ன? ஒரு தீக்குச்சியால நீண்ட நேரம் எரியவே முடியாது. கண்டிப்பா முடியாது. அதிகபட்சம் 10 அல்லது 15 வினாடிகள்ல அது அணைஞ்சிடும். அதே போலதான் உங்களோட டோபமீனும் 1.5 வருஷத்துல அணைஞ்சிடும். கரெக்ட். ஆனா உண்மையான நீண்டகால உறவு அப்படிங்கிறது அந்த தீக்குச்சிய கொண்டு ஒரு அடுப்புக்கரியில நெருப்ப பற்ற வைக்கிற மாதிரி. வாவ். அந்த தீக்குச்சியோட நெருப்ப கரியில பற்ற வச்ச உடனே அந்த தீக்குச்சி அணைஞ்சிடும். இப்ப அந்த கரிய பாருங்க. அது வெளியே பாக்குறதுக்கு தீக்குச்சி போல பிரகாசமா எரியாது, வெளிச்சம் தராது. அதுல எந்த ஆரவாரமோ சத்தமோ இருக்காது. ஆமா, புகை கூட வராது சில சமயம். ஆமா. ஆனா அந்த அடுப்பு கரி நீண்ட நேரத்துக்கு, சொல்ல போனா மணிக்கணக்குல நிதானமா தன்னோட வெப்பத்தை தந்துகிட்டே இருக்கும். அது உங்களை வெதுவெதுப்பா வச்சிருக்கும். இதுதான் ஆக்சிடோசன். மிக அருமையான விளக்கம். லைபர்மேன் இதத்தான் டோபமைன் அப்படிங்கிறது இல்லாத ஒன்னை பெற துடிக்கிறது, மாலிக்யூல் ஆஃப் மோர் அப்படின்னும், ஆக்சிடோசின் அப்படிங்கிறது இருப்பதை வச்சு சந்தோஷப்படுறது, ஹியர் அண்ட் நவ் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஓ, ஹியர் அண்ட் நவ், இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறது. ஆமா, இதுல உள்ள சோகம் என்னன்னா, பல பேரு அந்த தீக்குச்சி அணைஞ்ச உடனே ஐயோ நெருப்பு அணைஞ்சிருச்சு,
இருட்டு வந்துருச்சு அப்படின்னு பதறி போய் அங்கிருந்து ஓடிடுறாங்க. கரிய கவனிக்கிறதே இல்ல. அதான் அந்த கரிக்குள்ள அது ஒரு ஆழமான தணலா மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத, அந்த ஆக்சிடோசின் வெப்பத்தை அவங்க கொஞ்சமும் கவனிக்கிறதே இல்ல. பொறுமையே இல்லாம மறுபடியும் வேற எங்காவது ஒரு புதிய தீக்குச்சியை கீற முடியுமா அப்படின்னு வேறொரு புதிய உறவை தேடி போயிடுறாங்க. இத கேக்கும்போதே நாம உறவுகள்ல எவ்ளோ பெரிய முட்டாள்தனங்களை செஞ்சிருக்கோம்னு புரியுது. தீக்குச்சியோட வெளிச்சத்தை மட்டுமே காதல்னு நம்பி கரியோட இதமான நிரந்தரமான வெப்பத்தை நாம பல முறை உதாசீனப்படுத்திடுறோம். ஆமா, இது நம்ம எப்போதுமே புதிய விஷயங்களை தேடி ஓடுற மனித இயல்போட வெளிப்பாடுதான். ஆனா அந்த டோபமைன் வேகத்தை எப்படி ஒரு ஆழமான பிணைப்பாகவும் ஒரு நன்றி உணர்வாகவும் மாத்துறோம் அப்படிங்கறதுல தான் ஒரு உறவோட வெற்றியே அடங்கியிருக்கு. ரொம்ப சரி. நாம இப்போ இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரை நாம பேசின அறிவியல் உண்மைகளை ஒரே வரியில சொல்லணும்னா, சொல்லுங்க. காதல் குறையுது அப்படின்னு நாம நினைக்கிறது உண்மையில காதலோட முடிவு கிடையாது. அது காதலோட அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி, எவல்யூஷன் ஆஃப் லவ். சரியா? மிக சரியான தொகுப்பு. இத நாம இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். டோபமைன் அப்படிங்கிறது ஒரு காரோட ஸ்டார்டர் மோட்டார் மாதிரி. ஓகே, ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஆமா, அது வண்டிய தொடங்கி வைக்கிற ஒரு விசை மட்டுமே. ஆனா ஆக்சிடோசின் அப்படிங்கிறது அந்த வாகனம் தொடர்ந்து பல 100 கிலோமீட்டர்கள் பயணிக்க தேவையான எரிபொருள், ஃபியூவல். சூப்பர். நீங்க ஸ்டார்டரையே தொடர்ந்து அழுத்திக்கிட்டே இருக்க முடியாது. அழுத்துனா மோட்டார் எரிஞ்சிடும். அதே சமயம் ஸ்டார்ட் செஞ்சதுக்கு அப்புறம் எரிபொருள் இல்லாம உங்க பயணமும் தொடராது. ஆக நேயர்களே, உங்களுக்கு காதலோட ஆரம்பத்துல இருந்த அந்த ஈர்ப்பு குறைஞ்சிடுச்சுன்னு தோணும்போது நீங்க செய்ய வேண்டியது விவாகரத்து நோட்டீஸ் அனுப்புறதோ அல்லது உங்க துணையோட காதல சந்தேகப்படுறதோ கிடையாது. கண்டிப்பா கிடையாது. மாறா, உங்க மூளை ரொம்ப வெற்றிகரமா தன்னோட அடுத்த கட்டத்துக்குள்ள நுழைஞ்சிடுச்சு அப்படிங்கறத உணர்ந்து அந்த புதிய நிம்மதியான தோழமைய, அந்த கம்பானியன்ஷிப்பை நீங்க ரசிக்க பழகணும். ஆமா, சதா சர்வகாலமும் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காம அமைதியா ஒரே அறையில உட்கார்ந்து 2 பேருமா புக்கு படிக்கிறதுலயோ அல்லது ஒரு வெப் சீரிஸ் பார்க்கறதுலயோ உள்ள அந்த ஆழமான அமைதியை நீங்க முழுமையா ஏத்துக்கணும். அதுதான் வாழ்நாள் முழுமைக்குமான உண்மையான காதல். உண்மையான வார்த்தைகள். அந்த தணலோட கதகதப்ப, அந்த பேட்டரி சேவர் மூடோட அமைதியை நம்ம ரசிக்க தொடங்கிட்டோம்னா பின்பு அந்த டோபமைன் த்ரில்ல நம்ம தேடி அலைய மாட்டோம். ஏன்னா மனிதர்களுக்கு அமைதியும் பாதுகாப்பும் தான் இறுதியில ரொம்பவும் தேவையான ஒன்று. ஹெலன் ஃபிஷர் மற்றும் டேனியல் லைபர்மன் இவங்களோட புத்தகங்கள் மூலமா இன்னைக்கு காதலோட அறிவியல் பரிமாணத்தை, அதிலும் குறிப்பா மூளையோட அந்த ரகசிய கெமிக்கல் நாடகத்தை மிக ஆழமா நம்ம அலசி ஆராய்ஞ்சிட்டோம். இந்த ஆழ்ந்த அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வியே, ஒரு சிந்தனைய விட்டு செல்றோம். இத நீங்க தனியா இருக்கும்போது கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. என்ன கேள்வி? நம்ம மனித மூளையே 18 மாசங்கள்ல அந்த ஆரம்பக்கட்ட ஸ்பார்க்க அணைச்சிட்டு ஆழமான அமைதியான காதலுக்கு மாறும்படிதான் பல்லாயிரம் ஆண்டுகளா இயற்கையா வடிவமைக்கப்பட்டிருக்கு. கரெக்ட். அப்படி என்றால் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் டெண்டர், பம்பிள் மாதிரி டேட்டிங் ஆப்ஸ்கள்ல அந்த அடுத்தடுத்த ஸ்வைப் மூலமா எப்போதுமே இந்த ஆரம்பக்கட்ட தீக்குச்சி வெளிச்சத்தை, அந்த டோபமைன் போதைய மட்டுமே தேடி ஓடிட்டு இருக்க இந்த நவீன காதல் உலகம், இது என்றாவது ஒரு நாள் அடுப்புக்கரியோட உண்மையான வெப்பத்தை உணர முடியுமா? ஒரு பெரிய கேள்விக்குறிதான் அது. நிரந்தரமான அன்பை இந்த டிஜிட்டல் தலைமுறை எப்போதாவது அனுபவிக்குமா, அல்லது தீக்குச்சிகளை கீறிக்கிட்டே தங்க வாழ்க்கையை முடிச்சுக்குமா? இத நேயர்கள் தான் யோசிக்கணும். இந்த சிந்தனையோட இந்த ஆழ்ந்த அலசலை நாங்க நிறைவு செய்றோம். அந்த தீக்குச்சியா இல்ல அடுப்புக்கரியா உங்க கையில இப்போ இருக்கிறது எது அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.